நைட்டு நல்லா பயங்கரமான இடி மின்னல் காற்று மழையாக இருந்தது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. செல்வாக்கு எனக்கு ஒரு சின்ன கம்பளி பூச்சி சண்டையாக காலையிலேயே மூஞ்சத்துக்கி வச்சுக்கிட்டு தெரிஞ்சாப்புல. சரி ஓகே, நம்ம நைட்டே நீரார் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் காலையில் குடிக்கிறதுக்கு. செல்வாக்கு ஒரு செம்பு மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு குடிச்சிட்டு ஆளை வண்டிக்கு அனுப்பி விட்டுட்டு நான் வந்தேன். ஒரு அம்மா கீரை கட்டு கொண்டு வந்திருந்தாங்க, முருங்கைக்கீரை 15 ரூபா ஒரு கட்டுன்னு. சரி ஓகே, எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அப்படியே வாங்கிட்டு நம்ம ஒரு செம்பு நீரார் தண்ணி குடிச்சிட்டு சாப்பாடு வச்சு அரிசி போட்டுட்டு 1 மணி நேரமாக என்ன சமைக்கிறதுன்னு ஃபோனை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் லெமன் நிறையா இருந்ததா, சரி ஜூஸும் போடுறதில்ல, லெமன் சாதம் செய்யலாம். எனக்கு இந்த லெமன் வச்சு லெமன் சாதம் செய்கிறதுக்கு செட் ஆகாது. நான் 10 ரூபாய்க்கு இந்த லெமன் பொடி வாங்கி தான் செய்வேன். ஏன்னா 4-5 டைம் லெமன் வச்சு செஞ்சுருக்கேன். மனுஷன் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, வேஸ்ட் ஆயிரும். சரி இன்றைக்கி மறுபடியும் 4-5 யூடியூப் சேனல் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஒரு மாதிரி வெண்பொங்கல் மாதிரி வந்திருந்தது. ஆனால் பரவாயில்ல, ஒரு 4-5 டைம் செய்யும்போது வாயிலே வைக்க முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு நீ கொஞ்சம் சாத்துக்கிட்டு இருந்ததா, சும்மா சாப்பிடவே நல்லா இருந்தது. சரி ஜூஸாக போடலாம் அப்படின்னு ஜூஸ் போட்டிருந்தேன். எனக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சக்கரைச்செல்லாம் சேர்க்கறது பிடிக்காது. அப்படியே பிடிச்சா அப்படியே சாப்பிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் அழகு மீனால், ரூபிகா, சாணக்கியன், காவியா, வீரா, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.